ஹலோ 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 சார், வணக்கம். வணக்கம் மேடம். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்திருக்காங்க. ஓகே 17 years of marriage. சரி. பயங்கர அடி, ஓத்த, டொமெஸ்டிக் அபியூஸ், லைக் வயலன்ஸ். ம் ஆனா நல்லா பாத்துக்கிறாரு, சாப்பாடு போடுறாரு, நல்லா சொத்து சேர்த்து வச்சிருக்காரு. ம் அந்த பொண்ணு நகையெல்லாம் கொடுத்திருக்கா, 35 சவரன் அவருக்கு கொடுத்திருக்கா, கடை வச்சிருக்காங்க. சரி. ஆனா அந்த பொண்ணை வந்து வெளியே போகக்கூடாது, தனியா வெளியே போகக்கூடாது, ட்ரெஸ் சல்வார் கமீஸ் போடக்கூடாது, இந்த மாதிரி பல விஷயம் அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஆமா. ஆனா அவர் என்ன பண்றாருன்னா, கடையில வந்து லேடிஸ் தப்பா தொடர்றது, அவங்கள்ட்ட வந்து வீடியோ கால்ல போய் நியூடா பிக்சர்ஸ் அனுப்ப சொல்லி ஃப்ரீயா மளிகை சாமானம் கொடுத்து இந்த மாதிரியான ஃபேவர்ஸ், செக்ஷுவல் ஃபேவர்ஸ் வாங்கிக்கிறது. ஓகே. அது மாதிரி பெண்களோட தப்பா வீடியோ கால்ல பேசுறது. அப்ப இதெல்லாம் வந்து இந்த பொண்டாட்டிக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம், மனைவிக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அவரோட வாழ மாட்டேன்னு ஒத்த கால நிக்கிறாங்க. ஓகே. எனக்கு சுயமரியாதையே இல்லாம ஆயிடுச்சு, என்னால இப்படி வாழ முடியாதுன்னு அவங்களுக்கு வந்து 13 வயசுல பையன் இருக்கான். ஓகே. 13 வயசுல பாப்பா, 13 வயசுல பாப்பா, 16 வயசுல பையன் இருக்கான். பசங்களை கூட்டிட்டு நான் தனியா வாழ்ந்துக்கிறேன்னு சொல்றாங்க. ஓகே. அவர் வந்து என்னென்ன பண்ணமோ, சொத்து என்ன கொடுக்கணுமோ, என்ன செலவுக்கு கொடுக்கணுமோ எல்லாம் தான் கொடுக்கறேன்னு சொல்றாரு. ஓகே. சார், அப்ப ப்ராப்பரா ஒரு டிவோர்ஸ் பண்ணலாமா, ஒரு 6 months வெயிட் பண்ணிட்டு பண்ணலாமா கேட்டா அவ தயாரா இல்ல. கோயம்புத்தூர் தான் சார். நாங்க உங்களை வந்து பார்க்க சொல்லட்டுமா? கண்டிப்பா பார்க்க சொல்லுங்க மேடம். மேடம் இந்த இதை பொறுத்தவரையில மேடம், இவங்க தனியா வாழ்றது, அவங்க தனியா வாழ்றது, இது தனிக்கதை. அது என்னன்னாலும் அவங்களோட விருப்பம், அது பண்ணிக்கலாம். ஆனா வந்து இப்ப வந்து 2 பேருமே காம்ப்ரமைஸாவே போறதுக்காக முடிவு பண்ணிட்டாங்க, அப்படிதானே? மியூச்சுவல் கன்சென்ட்லயே போறேன்னு சொல்றாங்க. அப்படின்னா மியூச்சுவல் கன்சென்ட்னா உடனே நீதிமன்றத்துல, குடும்ப நல நீதிமன்றத்தை அணுகி உடனே ஃபைல் பண்ணி அந்த டைம்ல ஒரு கவுன்சிலிங் நடக்கும். அந்த கவுன்சிலிங் நாங்க சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொன்னாச்சுன்னா திரும்ப ஒரே நாள்ல வந்து அந்த கோர்ட் வந்து டிவோர்ஸ் கொடுத்துரும். அது ஒரு முறை இருக்குது. 2வது வந்து இவர் செஞ்ச குற்றத்துக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னா அடுத்த முறை இருக்குது. இது ஃபர்ஸ்ட் வந்து காம்ப்ரமைஸ் போச்சுல, அதனால அப்படியே கொண்டு போறது சரியான முறையா தான் இருக்கும். நீதிமன்றத்தை மூலம் அணுகி மனமொத்த அடிப்படையில நாங்க திருமண விவாகரத்து பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி ஒரு மனுவை தாக்கல் செய்து அது மூலமா விவாகரத்து பெற்றுக்கொள்ளலாம். நாங்க உங்கள்ட்ட அனுப்பிச்சு விடட்டுமா சார்? கண்டிப்பா அனுப்புங்க, கண்டிப்பா ஹெல்ப் பண்ணி விடலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அந்த லேடி ஒண்ணுமே பண்ண முடியாத மேடம். அவ சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டா பாருங்க. சொல்லி கொடுத்து எத்தனை அடி, அவளை ஒண்ணுமே பண்ண முடியல. இன்ன வரை நான் நேருக்கு நேரம் அவட்ட போய் கேட்கல, இப்படி வச்சிருக்கேன்ட்டு நான் கேட்கவே இல்லை. விட்டுருங்க சரியா? அந்த பொண்ணை விட்டுருங்க. வேண்டாம், உங்க மனசுல இருந்து அந்த அழுக்க தூக்கி வெளியே போட்டுருங்க. டிஸ்டர்ப் ஆகிக்காதீங்க. ஓகே, சரி. என்ன நீதிமன்றம் முடிவு பண்ணட்டும்.